இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலைசரை பற்றி போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அது அப்படியே ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, எக்கோவை பற்றியும் ரிவர்பை பற்றியும் போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம எக்கோவை பற்றியும் ரிவர்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சர் மாஸ்டர் கிளாஸில் ஆடியோ மிக்சருடைய இன்ட்ரோடக்ஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 3ல் சேனல் செக்ஷன், கெயின், ஈக்குவலைசரை பற்றி பார்த்துருந்தோம். கிளாஸ் 4ல் அவுட்புட் செக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். கிளாஸ் 5ல் ஃபீட்பேக், நாய்ஸு, அப்புறம் காமன் ப்ராப்ளம்ஸை பற்றி பார்த்துருந்தோம். கிளாஸ் 6ல் லைவ் ப்ரோக்ராம் அண்ட் ஃபங்க்ஷன் செட்டப்பை பற்றி பார்த்துருந்தோம். இந்த மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் எதுவுமே பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரிவர்பாக இருந்தாலும் சரி, எக்கோவாக இருந்தாலும் சரி, ஒரு ஈக்குவலைசரை பற்றி நம்ம எது சொல்கிறதா இருந்தாலும் உங்கள் இன்புட் செக்ஷன், அவுட்புட் செக்ஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம செக்ஷனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியாமல் இருக்கும். ஓகேங்களா? அதுவே நீங்கள் பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்புட் செக்ஷனாக இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ரிவர்ப்னா என்ன, எக்கோனா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்கோன்றது ஒரு வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸாக இருக்கலாம், இல்லை மியூசிக்காக இருக்கலாம். அது வந்து ரிப்பீட் ஆகும்போது ஹலோன்ற வேர்டு ஹலோ 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 அப்படி ரிப்பீட் ஆகிற ஒரு எஃபெக்டிவ் பேர் தான் எக்கோ. ஓகேங்களா? அதே தான் ரிவர்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ளே இருந்து கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகேங்களா? ரூமுக்குள்ளே இருந்து கேட்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் பேர் தான் ரிவர்பு. பீப்புள் அதிகமாக லைக் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்பு தான் சொல்லலாம். எப்பயோ ஒரு தடவை ஓகே எக்கோ கேட்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக. அதையே திருப்பி ரிப்பீட்டாக நம்ம கேட்டோம் அப்படின்னா பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எக்கோ ரிவர்பு அதனால் பேசிக்கு தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே வரும்போது அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கோவுக்கும் ரிவர்புக்கும் அந்த செட்டிங்ஸ் வைக்கும்போது ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எஃபெக்ட்ஸு அதிகமாக வைக்கக்கூடாது. ஓகேங்களா? கண்டும் காணாமல் ஒரு மறைமுகமாக அப்படியே லைட்டாக அந்தளவுக்கு வைக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாகலாம் வைக்கக்கூடாது. மியூசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸை கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்பீச்சில் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கேட்குறதுக்கு கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கே கொஞ்சம் கேட்க முடியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. சரி ப்ரோ, நீங்கள் சொன்ன வரைக்கும் ஓகே. மிக்சரில் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனலுடைய நாபு. ஓகேங்களா? சேனல் செக்ஷனில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் நாபு எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் மிக்சரில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த எமஹா மிக்சர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எஃபெக்ட். ப்ரோ இதில் வந்து ஆக்ஸும் கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒர்க் ஆகுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஓகேங்களா? இது ஆக்ஸ் 4ஆகவும் ஒர்க் ஆகும், எஃபெக்ட்ஸ்க்காகவும் ஒர்க் ஆகும். சில மிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே புஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எதுக்கு டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எமஹா மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த சுவிட்சஸுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம் ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாகவே எஃபெக்ட்ஸ்க்காக ஒர்க் ஆகும் இந்த ரோ ஃபுல்லாகவே. அப்போ நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் 4ல் அவுட்புட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மேலே அவுட்புட் செக்ஷனில் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆக்ஸுக்காக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு டிஃப்ரெண்டேஷன் புரியுதா? ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுவிட்ச் ஆகிக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரோலுமே எங்கேயுமே பண்ண தேவையில்லை. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். கேபிளை ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆக்ஸ் 4க்காக சுவிட்ச் பண்ணிக்கும் ப்ராசஸர். சப்போஸ் அங்கே எம்டியாக விட்டுருக்கு, அங்கே போர்ட்டில் நீங்கள் கனெக்டே பண்ணல அப்படின்னா அது எஃபெக்ட்ஸ்க்காக மட்டும் ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? சில மிக்சரில் உங்களுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பக்கத்துலேயே. இந்த பட்டன் கிடையாது, இது வந்து ப்ரீக்காக. நான் அந்த ப்ரீயை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். எம்ஜிலே 10XU 16XU இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பட்டன் இல்லை அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிக்காங்க கம்பெனியில். இந்த டவுட் நிறைய பேருக்கு வரும். அதனால தான் நானே சொல்லிட்டேன். ஓகேங்களா? நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். சேனல் நாபு. இதுதான் சேனல் நாபு. ஓகேங்களா? இது ஒரு சேனலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாபு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸு. இங்கேருந்து தான் எஃபெக்ட்ஸ் போக போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் நாபு. இங்கே இருக்க பாருங்கள் ப்ரோக்ராம் நாபு. இதுதான் ப்ரோக்ராம் நாபு. ஓகேங்களா? இது நீங்கள் ப்ரோக்ராம் எப்படி செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் வேரி ஆகும். நிறைய மிக்சரில் இந்த டிஸ்பிளே இருக்காது. டிஸ்பிளே இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பட்டன்லேயே இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நம்பரை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த 24 வரைக்கும் சேஞ்ச் ஆகும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் செட் ஆகிடும். ஓகேங்களா? இது ப்ரோக்ராம் நாபு. நீங்கள் செட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்கான வால்யூம் இது. ஓகேங்களா? எஃபெக்டோட டைப்பை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸோடைய ஆர்டிஎன் ஃபேடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆக்ஸ் 4 தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்ஸ் 4ல் தான் நம்மளுக்கு எஃபெக்ட்ஸ் பட்டனே வருது. இதை தான் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மிக்சரில் எங்கே இருக்குன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் செட் பண்ண போகிறோம். அந்த ப்ரீசெட் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வைக்கலாம் அப்படின்னா ரூம் வைக்கலாம், ஸ்மால் ஹால் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளாட்,
எதை வைக்கக்கூடாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்மால், ஸோ இது அப்படியே லாங்காக இருக்கக்கூடியது எதையுமே வைக்காதீங்க. ஓகேங்களா. ஸ்டெப் 2, சேனலுடைய எஃபெக்ட் சென்ட். சேனலுடைய எஃபெக்ட் சென்டில் நீங்கள் ஒரு 9 ஓ கிளாக் வச்சா போதும். இங்கே நீங்கள் எந்த அளவு வைக்கலாம் அப்படின்னா 9 ஓ கிளாக் வைக்கலாம். ஸோ நான் அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா வைக்கலாம். ஸோ நீங்கள் வெறும் MP3 மட்டும் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஓகே. ஸோ ஸ்பீச்சுக்கெலாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 3, எஃபெக்ட்ஸோடைய ரிட்டர்ன் லெவல். ஸோ அங்கே எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படின்னா 10 ஓ கிளாக்லேருந்து ஒரு 11 ஓ கிளாக் வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைனல் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Axe4 இதோ இருக்குது பாருங்க ஃபைனல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டேஷன் தெரியணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வைக்கிறோம், பட் ஆனால் அந்த எஃபெக்ட்ஸ் எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க. எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கோவாக இருந்தாலும் சரி, ரிவர்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மைக்கை கனெக்ட் பண்ணிவிடுங்க. மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு வைக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை வச்சுருங்க. ஓகேங்களா. வச்சுட்டு மியூட் பட்டனில் கை வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறேன்னு கிரிஞ்சாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ கண்ணை மூடிக்கோங்க. ஓகேங்களா. கண்ணை மூடிக்கிட்டு ஹலோன்ற அந்த ஒரு வேர்டை நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் மியூட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கண்ணை மூடினு இருக்கும்போது ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹலோன்ற வேர்டு கேட்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் ஸ்பீக்கர்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியாது. ஓகேங்களா. நம்ம கொடுக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை நம்ம கேட்கலாம் முடியாது. ஸோ அதை ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் மியூட் போட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். ஈக்குவலைசர் கிளாஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில ப்ரீசெட் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சச்சஸ் ஸ்பீச்சுக்கும் சேஃபாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் இது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குயிக் மெமரி ட்ரிக்ஸ். ஸ்பீச்சுக்கு கம்மியான ரிவர்ப் வைங்க. ஸோ எக்கோவாக இருந்தாலும் லைட்டாக வைங்க. ஓகேங்களா. திருவிழாவிலையோ இல்லை அவுட்ரு ஃபங்க்ஷன்லையோ ஒரு சாங்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ ஆனுவல் டேவெலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் சர்ச்சஸில் ப்ரோ நாங்கள் சாங்ஸ் தான் ப்ரோ பாடுவோம், அந்த இடத்துல ஸ்பீச் இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வைக்காதீங்க. ஏன்னா இது ரெண்டுமே கலந்தது தான் ஒர்ஷிப்ன்றது. ஓகேங்களா. ஸோ சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலை பற்றி பார்க்கும்போது இந்த ப்ரீ பட்டன் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். இந்த ப்ரீ பட்டன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான பட்டன். ப்ரீ பட்டன் எதுக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீயை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீ ஃபேடராகவும், ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போஸ்ட் ஃபேடராகவும் வேலை செய்யும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். ஸோ Axe1 Axe2 அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இது சிங்கருக்கும் இது மியூசிக் ப்ளே பண்ணுறவங்களுக்கும் நான் வந்து மானிட்டராக கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இந்த மானிட்டர் நான் யூஸ் பண்ணலை. ஸோ Axe1 Axe2 யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நான் இந்த ப்ரீயை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேடர் நீங்கள் கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸோ இதுக்கும் அந்த ஆக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவுட்புட் போயிட்டே தான் இருக்கும். குரூப் 1 to 4க்கும் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு போயிட்டு இந்த மெயின் ஃபேடர். ஸோ ஆக்ஸை வந்து நான் இதனுடைய கலக்க விரும்பலை. ஸோ ஆக்ஸ்ன்றது தனியாக இருந்துட்டு போயிடும். ஏன்னா நான் இதில் 50% வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு நடுவில் ஒரு மீட்டிங்கில் விஸ்லிங் வருது அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நடுவில் ஒரு விஸ்லிங் வருது அப்படின்னா நான் இந்த ஃபேடரை கம்மி பண்ணிவிட்டு திடீர்னு. ஸோ அந்த மாதிரி கம்மி பண்ணுற டைமில் சிங்கர் என்ன சவுண்டு கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க ஏன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ப்ரீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேடரில் கம்மி பண்ணாலும் சிங்கருக்கு அந்த Axe1 போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் அந்த ப்ரீ பட்டன். ஸோ இதில் டவுட் இருக்குன்னா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.